ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வகர்குண்டாய அதிமகர்ணோ தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 32 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆடி 16 முதல் ஆவணி 14 வரை. அற்புதமான சிறந்த யோக பலன்கள், சிறந்த அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கக்கூடிய மாதம். அதற்கான காரண விளக்கங்கள் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக வந்துகிட்டு இருக்கும், சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உண்மையான பிரம்ம விதிகள் முறைப்படி, உண்மையான பிரம்ம விதிகளின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்பட்டு எதையும் மறைக்காமல் முறையாக சரியாக கணிக்கப்பட்டு மறைக்காமல் தெளிவுபடுத்தப்படுகிறது. உங்களுக்கு மறைக்காமல் பலன்கள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் அதை தெரிந்து கொண்டு இப்படி இத்தனை வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி அலைந்து இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதில்லை, எங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து யோகங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரம்மன் இஜென்மத்தில் எழுதிய தலையெழுத்து இதுதான், இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது, இப்படித்தான் வாழப் போகிறீர்கள். இந்த ராசிக்காரருடன் உங்கள் திருமண வாழ்க்கை நடக்கப் போகின்றது. அதே நேரம் இந்த ராசிக்காரருடன் லவ் மேரேஜும் நடக்கப் போகின்றது. காதல் திருமணம் இவரோடு தான் நடக்கும். எப்படிப்பட்ட உத்தியோகம், எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட அரசாங்க பதவி அமையப் போகின்றது. அதே நேரம் சொந்த வீடு, பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அப்படியே ஆணித்தரமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடலாம், தெளிவாக ஆச்சரியப்படும்படி சொல்லிவிடலாம். இதில் காதல் திருமணத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது, அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய இந்த பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகம் பிரம்ம விதிப்படி சரியாக கணித்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கணும். ஜோதிடம் பிரம்ம விதிப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கம் உள்ள தவறு தான். ஆக உங்கள் ஜாதகத்தை பிரம்ம விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே முன்பதிவு, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாருக்குமே சிறப்பா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் மீன ராசிக்கு பார்க்க போறோம். மீன ராசினர்களே, ஜென்மச்சனியோடு வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஜென்மச்சனி பத்தி கவலைப்படாதீங்க. ஜென்மச்சனி ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி, பதவி வளர்ச்சி, பூர்வீக சொத்து, அனாமத்து சொத்து, 1க்கு 2 தொழில், 3 தொழில், எவ்வளவு தொழிலில் வருமானத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய யோகமாக, மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய யோகம். கொஞ்சம் லேட் மூமெண்ட். வெற்றி என்பது சில தாமதங்கள் ஏற்படுமே தவிர வெற்றி என்பது உறுதி. எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில, எல்லாமே நடக்கும். ஆனா கொஞ்சம் தாமதமா நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி தாமதமா நடக்கும், ஆனா வெற்றி உறுதி. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு 2-9
அதாவது 2ஆம் இடம் வேலை, தொழில், வருமானம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்ல செவ்வாயும் அவரே 9ஆம் அதிபதியாகி பாக்கியாதிபதியாகி திரிகோண ஸ்தானத்தின் அதிபதியாகி எங்கே உட்காந்துருக்காரு? கேந்திரத்தில் உட்காந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 4ஆம் இடம் சொத்து, சுகம், கல்வி யோகம், கல்வியால் பதவி, கற்ற கல்வியால் பதவி யோகங்கள், அரசாங்க அரசியலில் நல்ல முன்னேற்றம் பெறுவது, பெரிய மனிதர்கள் ஆதரவோடு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆதரவால் பல செல்வ முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரங்கள் சிறப்பாக அமையும். புரிஞ்சுல? கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் முதல்ல. அப்போ பாக்கியாதிபதி போய் 2ஆம் இடத்துக்குரியவனும் பாக்கியாதிபதி போய் 4ஆம் இடத்துலேருந்து அத்தனை சுகங்களும், கல்வி சுகம், சொத்து சுகம், மனைவி சுகம், புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் ஒரு பூமியால் ஏற்படுகின்ற யோகம், சிலர் ரியல் எஸ்டேட்டு, அதே நேரத்தில் ஒரு அதாவது எரிபொருள், கரியில் அந்த அடுப்பு கறி இருக்குல்ல, அடுப்பு கறியில் சாதாரண நினைக்காதீங்க, லிக்னைட் கார்பரேஷன் அந்த மாதிரி அடுப்பு கறி வியாபாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எரிபொருளில் பெரிய மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மீனராசி ஒன்று. பெட்ரோல் பல்கில் தொழிலில் ரொம்ப டாப்பில் வரலாம், எரிபொருள் சம்மந்தப்பட்ட தொழிலில் டாப்பில் வரலாம். அதாவது இந்த அடுப்பு கறி வச்சு வியாபாரத்தை சாதாரண நினைக்காதீங்க, அது பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகி கூட்டு போயிடும். லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடும். நான் பார்க்க எத்தனையோ பேர் அடுப்பு கறி வியாபாரம் சொத்துக்கு மேலே சொத்து வாங்கியிருக்காங்க. புரிஞ்சுட்டிங்களா? எரிபொருள், கருப்பு நிற எரிபொருள் சம்மந்தப்பட்டது, பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, இந்த இதெல்லாம் ரொம்ப டாப்பில் வந்துடலாம். புரிஞ்சுட்டிங்களா? அதே நேரத்தில் ஒரு கல்வி, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, அதே நேரத்தில் அரசாங்க அரசியல் உயர்ந்த பதவி இருக்கக்கூடியவர்களாம் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியே போய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது அரசாங்க அரசியலில் நல்ல பதவி, பிள்ளைகளுடைய பதவி, அதாவது உங்களுக்கு 10ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பதவி, இதெல்லாம் நல்ல சிறப்பாக அமையும். நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல படிக்கிற பையனுக்கு நல்ல ஒரு சிறந்த கல்வி, எல்லாம் பிரமாதமாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ மீனராசிக்கு இது மிகப்பெரிய பொற்காலமாகத்தான் இருக்குது. சாதாரண ஒரு மாதமே இல்லை, மிகப்பெரிய யோகத்தை தருகின்ற ஒரு ஆகஸ்ட் மாதம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது நேரம் மீனராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் இப்படியெல்லாம் யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சரிங்களா? ஆக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.